மகாராஜா எங்கும் செல்ல மாட்டார். உங்கள் கவர்னர் ஜெனரலுக்கு மகாராஜாவை சந்திக்க வேண்டும் என்றால் அவரை இங்கு வந்து சந்திக்க சொல்லுங்கள். பொறுமையாக இருங்கள் மகாராணி. ஆனால் மகாராஜா, நான் இதை பற்றி ஆலோசிக்கிறேன். நன்றாக ஆலோசியுங்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு லாபமும் கிடைக்கப் போவதில்லை. ஒன்றை மட்டும் மறவாதீர்கள், ஜான்சியின் அரியணை இந்த அலி பகதூருக்கு சொந்தமானது. அதை அடையாமல் நான் விடமாட்டேன். அவனை உடனடியாக இங்கிருந்து அழைத்து சென்று சிறையில் அடையுங்கள். இந்த அலி பகதூரை யாராலும் சிறையில் அடைக்க முடியாது சித்தப்பா. அதை மறந்து விடாதீர்கள். என்னை யாராலும் அடைக்க முடியாது. ஜான்சியின் அரியணையில் நமது தத்து மகனான ஆனந்த்ராவ் நிவால்கர் அமர்வார். வேண்டாம் மகாராஜா, எனது வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள். தற்சமயம் தங்கள் உடல்நிலை சரியாக இல்லை. ஒருவேளை இது ஆங்கிலேயர்களின் சதித்திட்டமாகவும் இருக்கலாம். அவ்வாறு இருந்தால் பிறகு... இல்லை லட்சுமி, நான் செல்ல வேண்டும். மகாராஜா, என்னையும் தங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள். இருவரும் ஜான்சியை விட்டு சென்றோம் என்றால் பிறகு ஜான்சியை யார் பாதுகாப்பது? நான் இங்கு இல்லை என்பதை அறிந்து கொண்டு அவன் நிச்சயம் பிரச்சனை செய்வான். ஆனால் இப்பொழுது மகாராஜா, அலி பகதூர் சிறையில் இருக்கிறார். நான் அறிவேன், ஆதலால் தான் கூறுகிறேன். நான் இல்லாத பொழுது நீ ஜான்சியிலிருந்து ஜான்சியை பாதுகாக்க வேண்டும் லட்சுமி. சார், இது ஜான்சியோட 52 நட்பு நாடுகளும் சேர்ந்து ஜான்சிக்கு கடுக்க இருந்த பொற்காசுகள். அதெல்லாம் பத்திரமா பின்னாடி இருக்கிற நம்ம இடத்துல பூச்சி வாங்க. எஸ் சார். ஆபத்து ஆபத்து என்பதை நான் முன்பே எச்சரித்தேன். ஆனால் அதை பற்றி எவருக்கும் கவலை இல்லை. இதுதான் விதி, இதுதான் வாழ்க்கை. இதை பார்த்தீர்களா? எனது பெயருக்கு பின்னால் நேவால்கர் என்ற பெயரை இணைக்கும் தைரியம் எனது தந்தைக்கும் இல்லை. ஆனால் நான் அலி பகதூர் ஜான்சியின் அரசவையின் முன்பு எனது பெயருக்கு பின்னால் நிவால்கரை சேர்த்துக் கொள்வேன். கங்காதர் எனது அடிமையாக அன்று நின்று கொண்டிருப்பான். எனது மகாராஜாவை அடிமையாக நினைக்கிறாயா? உன்னை நான் அடையாளம் இல்லாமல் மாற்றி விடுவேன். உன்னை மரண வாயிலில் தள்ளி விடுவேன். அலி பகதூர். மகாராணி அவர்களே, வெளியில் புரட்சியாளர்களின் கூட்டம் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. அவர்கள் உடனடியாக தங்களை காண வேண்டும் என்கிறார்கள். மகாராணி அவர்களே, நீங்கள் அவர்களை சந்தித்து விடுங்கள். இல்லாவிட்டால் இந்த கூட்டம் மாபெரும் புரட்சியாக மாறிவிடும். இந்த துரோகியின் சிறை பாதுகாப்பை மேம்படுத்துங்கள். அனைத்தும் நாம் திட்டமிட்டபடியே தான் நடந்து கொண்டிருக்கிறது. வெளியில் நின்று கொண்டிருக்கும் பிரஜைகளும் நமது திட்டப்படிதான் இங்கு வந்திருக்கிறார்கள். சபாஷ் சபாஷ் ராவுதுலாஜு. இன்னும் 24 மணி நேரம்தான். அதன் பிறகு அந்த கங்காதர் இறக்கப்படுவான். பிறகு நான் ஜான்சியின் அரியணையில் அமருவேன். அதன் பிறகு நண்பா, நீதான் அந்த அரண்மனையின் முக்கிய மந்திரி. விவசாயியான எங்க கிட்ட இருந்து 2 மடங்கு வரிய வசூலிக்கிறாங்க மகாராணி அவர்களே. பொழுது சாயறதுக்குள்ள பணத்தை கொடுக்கலன்னா நிலத்தை எடுத்துக்குவாங்களா மகாராணி? நிலம் இல்லைன்னா நாங்க என்ன பண்ணுவோம் மகாராணி? உங்கள் மகாராஜா மீது நம்பிக்கை வையுங்கள். இந்த பிரச்சனையை சரி செய்வதற்காகத்தான் கான்பூர் சென்றுள்ளார். அவர் நிச்சயம் நல்ல செய்தியோடு திரும்பி வருவார். அலி பகதூருக்கு அவர்கள் அனைவரும் பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? Your Majesty, whatever I am saying to right now, I can pack it with proof. If you please come with me, I will show it to you right now. Please. நெருப்பு நெருப்பு! வீரர்களே வீரர்களே, நெருப்பு அங்கு பறக்கிட்டது. சீக்கிரம் நீர் கொண்டு வாருங்கள். Look, Your Majesty, gold coins from 52 noblemen who used to give the coins to you. இந்த அனைத்து பொருட்களும் எனக்கு சொந்தமாகும். Sure, the throne of Jhansi will remain with you. The money is yours and the commissary is ours. ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. I am ready to all the condition of yours. And in a few days, நாம் அரேஞ்ச் பேரு அதுல கையெழுத்து போடுவோம். இது எல்லாத்தையும் ஜான்சிக்கு எடுத்துட்டு போக ஏற்பாடு பண்ணுங்க. அதுல கையெழுத்து போடுற வரைக்கும் நீங்க உயிரோட இந்த தானே? அலி பகதூர் சிறையிலிருந்து தப்பி விட்டான். நான் உனக்கு முன்பே இதை பற்றி எச்சரிக்கை செய்தேன். இதில் அலி பகதூர் நான் இங்கு இல்லை என்பதை அறிந்து கொண்டு அவன் நிச்சயம் பிரச்சனை செய்வான். ஆனால் அதை நீ பொருட்படுத்தவே இல்லை.